டொமினிக் அருண் இயக்கத்தில் லோகா சாப்டர் 1 சந்திரா மலையாள படம். ஆனால் நம்ம பார்த்தது வந்து தமிழ் வெர்ஷன் தான் வந்து. ஏன்னா நம்ம கேரளாவில் இந்த படம் சூப்பராக ஓடிக்கிட்டு இருக்குது, பிரமாதமாக இருக்குது அப்படின்னு அந்த ரிவ்யூ வர 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 போயிட்டு படத்தை பார்த்துருவோம் அப்படின்னு. இங்கே சென்னையில் பார்த்தீங்கன்னா மலையாள வெர்ஷன்லேயும் போது தமிழ்லேயும் போது மலையாளம் நமக்கு அந்த அளவுக்கு தெரியாதனால தமிழில் டப்பிங் ஆனால் அந்த படத்தையே போய் பார்க்குறோம் அப்படின்ட்டு போய் பார்த்துருவோம். படம் எப்படி இருக்குது, படத்துடைய கதை என்ன, படம் உண்மையிலேயே கேரளாவில் கொண்டாடுறாங்கன்னா இது எப்படியாப்பட்ட படம், கதை சார்ந்த படமா அப்படின்லாம் பல கேள்விகள் படம் துவங்கிறதுக்கு முன்னாடி இருந்தது. ஓகே, பெங்களூரில் ஒரு மெடிக்கல் காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட் ஹீரோ, அவர் வந்து ஒரு ரூம் எடுத்து தங்கியிருப்பார். அவரு கூட ஒரு ரூம்மேட்டாக ஒருத்தர் இருப்பாங்க. பசங்க எப்போ பார்த்தாலும் ஒரு மாதிரி ஜாலியாக குடியும் கும்பாலமாக அமக்கலமாக இருப்பாங்க. அந்த அவர் வீட்டுக்கு எதிர் வீட்டில் கதாநாயகி வருவாங்க. கதாநாயகி அப்படியே ஜன்னல் வழியாக பார்ப்பார், அவங்கள கண்ணு பார்ப்பாங்க. கண்ணை பார்த்த உடனே இவருக்கு வந்து ஒரு அண்ணனும் நோக்கினார் அவளும் நோக்கினார் அந்த மாதிரி ஒரு லவ் ஒன்று வந்துடும். அந்த லவ் வந்து அப்படி அந்த கதாநாயகி மேலே அவருக்கு இருக்கும் பொழுது இவர் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் சொல்லுவார், வந்து எதிர் வீட்டில் ஒரு பொண்ணு வந்திருக்கு, செம்ம ஃபிகரி, அது பிரமாதமாக இருக்கிற ஆள், பார்க்குறதுக்கே அவ்வளோ இதுவாக இருக்கிறான்ட்டு. அப்படி ஒரு அழகான பெண் தான் வந்து கல்யாணி பிரியதர்ஷன். அந்த பெண் என்ன பண்ணுறா, ஏது பண்ணுறா, ஏன் பெங்களூருக்கு வந்தா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. அந்த பெண் வந்து ஒரு காஃபி ஷாப்பில் ஒர்க் பண்ணுறா. காஃபி ஷாப்பில் ஒர்க் பண்ணும்பொழுது அந்த பெண் அவள் வந்து என்ன சொல்கிறது, ஒரு அவளுக்குள்ள ஒரு பவர் இருக்குது. அந்த பவர் எப்போ ஆடியன்ஸுக்கு தெரிய ஆரம்பிக்குது அப்படின்னா, நான் முழுக்கதையும் சொல்லிங்க. அது அந்த காஃபி ஷாப்பில் வேலை செய்கிற ஒரு பெண்ணை வந்து ஒருத்தன் வந்து லவ் பண்ண சொல்லி ரொம்ப டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருப்பான். ஒரு லோக்கல் ரவுடி அவன் டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருப்பான். இவளை பார்க்கும் போதெல்லாம் அவன் டிஸ்டர்ப் ஆவான். யார் கல்யாணியை பார்க்கும் போதெல்லாம் அவன் டிஸ்டர்ப் ஆவான். ஏன் இவன் அவளை பார்க்குறா, ஏன் இது பண்ணுறா, ஏன் இது பண்ணுறா அப்படின்னு கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பான், டிஸ்டர்ப் ஆகிட்டே இருப்பான். ஒரு கட்டத்தில் வந்து அந்த காஃபி ஷாப்பில் பின்னாடி குப்பை கொட்டுற இடத்தாண்ட போய் அவளை ரொம்ப டார்ச்சர் பண்ணுவான். அந்த பெண்ணை லவ் பண்ண சொல்லி, நீ என்னை லவ் பண்ணல, வேற எவனையாவது நீ நினச்சிருக்கிறேன்னு சொன்னால் இந்த ஆசிட் எடுத்து மூஞ்சில் ஊற்றிடுவேன் அப்படின்னு ஒரு ஆசிட் பாட்டில் கையில் வச்சுட்டு இருக்கும்பொழுது இவ சாதாரணமாக அப்படி கடந்து போயிடுவான். ஆனால் இவளை பார்த்துக்கிட்டே இருப்பான் அவன், யார் கல்யாணி பார்த்துக்கிட்டே இருப்பான், வந்து பார்த்துக்கிட்டே இருப்பான். திடீர்னு ஊற்ற போகிற நேரம் அந்த கையோடு வச்சு ஹீரோயின் வந்து அந்த செவத்தில் அடித்த உடனே அந்த ஆசிட் அவன் கையிலையும் விழுந்துடும், இவ கையிலையும் விழுந்துடும். ஆடியன்ஸ் பதறிடுவாங்க, ஏங்க அவன் கையில் விழுந்தா பரவாயில்ல, இவ கையிலையும் விழுந்துருச்சு அப்படின்ட்டு பதறும் போது பார்த்தீங்கன்னா அவனை 2-3 கிக் ஷாட்லாம் அடித்து கீழே விழுத்தி அவனுக்கு இதுவாகிடும். இவ கை என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியாது. அதன் பிறகுதான் இந்த கேரக்டர் என்ன அப்படின்ட்டு வந்து இயக்குனர் சொல்ல ஆரம்பிப்பார். கல்யாணி பிரியதர்ஷன் யார் அப்படின்றத சொல்ல ஆரம்பிப்பார். இது ஒரு சூப்பர் ஹீரோ சம்மந்தப்பட்ட கதை. இது நிறைய வந்துச்சு இந்திய சினிமாவில், உலக சினிமாவில் நிறைய சூப்பர் ஹீரோ கதை வந்துச்சு அப்பா அப்படின்னு. பொதுவாக வந்து மலையாள படங்கள் எப்படின்னா, நம்ம மலையாள படங்கள் எந்த இது பண்ணணும்னா இவங்க கதை சூப்பராக பண்ணுவாங்கப்பா. ஒரு சின்ன கதையை எடுத்துக்கிட்டு கூட ஸ்க்ரீன் பிளேயில் அசத்திடுவாங்க. திருஷ்யம் மாதிரியான படங்கள் உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை. இன்றைக்கும் வந்து மலையாளத்தில் கதாசிரியர்கள் தான் அங்கே ஹீரோ. வந்து ஒரு அடூர் கோபாலகிருஷ்ணன் ஆகட்டும், எம்டி வாசுதேவன் நாயர் ஆகட்டும், அங்கே தான் அவங்க தான் வந்து ஹீரோ, கதையாசிரியர்கள் தான் ஹீரோ. ஆனால் அவங்க மலையாள சினிமா கொஞ்சம் கொஞ்சமாக கமர்ஷியல் தளத்துக்குள்ளே வந்துட்டாங்களா, இவங்களும் சூப்பர் ஹீரோ படத்தை ஓட வைக்கிறாங்களா, சூப்பர் ஹீரோ படத்தை ரசிக்கிறார்களா, இவங்க என்னப்பா இப்படி போயிட்டாங்க, தமிழ் சினிமாவை பார்த்து கெட்டு போயிட்டாங்களா அப்படின்லாம் ஒரு கேள்வி இருக்கும்போது, ஏற்கனவே மின்னல் முரளின்னு ஒரு படம் வந்துடுச்சுங்க. ஆமாங்க, அந்த சாயல் இந்த படம் இருக்கா அப்படின்பது இல்லை. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா அந்த சாயல் இல்லை. இது முழுக்க முழுக்க ஒரு என்ன சொல்கிறது, வந்து ஒரு 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 பெண், அந்த பெண்ணிற்கு ஒரு சூப்பர் பவர் கிடச்சிருச்சு. அது சூப்பர் பவர்னு சொல்கிறதா அல்லது வந்து அதிசய பெண் சொல்கிறதா, அவளுக்கு கடவுளுடைய அருள் கிடச்சிருச்சுன்னு சொல்லிட்டா. இன்னும் கொஞ்சம் அப்படி கொஞ்சம் டீப்பாக போனோம்னா இவர் டிராகுலாவா அப்படின்ற கேள்வி ஆடியன்ஸ் மத்தியில் நிறைய கொஸ்டின் மார்க் இருக்குது. ஏன் டிராகுலாவா அப்படின்னு கேள்வி கேட்குற இடத்துல பார்த்தீங்கன்னா நச்சுக்குன்னு கடிச்சு பச்சுக்குன்னு ரத்தத்தை உறிஞ்சிடுது அந்த கேரக்டர். வந்து ரொம்ப சொல்லிட்டோம்னா இதுவாகிடும் அது. ஆனால் இந்த கதை சொன்ன விதம் இருக்குது பாருங்க, அதுதான் ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பராக இருந்தது. டொமினிக் அந்த கதை சொன்ன விதம் தான் இந்த படத்துக்கு குறிப்பாக மலையாள ஆடியன்ஸ், மற்ற ஆடியன்ஸ்லாம் கூட எனக்கு கூட ரொம்ப பிடிச்சிருந்தது. பொதுவாக வந்து ஒரு ஊரில் ஒரு ராஜா இருக்காரு அப்படின்னு தான் ஒரு கதை சொல்ல ஆரம்பிப்பாங்க. அதெல்லாம் நிறைய மாறிடுச்சு. மாறின பிறகு இந்த படத்தில் ஒரு பெண், அந்த பெண் வந்து நைட்டில் மட்டும் ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கிறா. அவள் ஏதோ வந்து ஒரு ஷொட்டர் மாதிரியான ஒரு விஷயத்தை போத்திக்கிட்டு போயிட்டு இருக்கா. அவளுக்கு வந்து ரகசியமாக வந்து ஏதோ ஒரு உணவு இது மாதிரி வந்து கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இதை வந்து கதாநாயகன் பார்த்துக்கிட்டு இருக்கா. இவ வந்து சாதாரண அழகு பெண் இல்லை, ஒரு மர்ம பெண்ணு. இவ அப்படியே நம்ம இது பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்படியா இருக்கும் பொழுது இந்த பெண்ணு என்னத்தை சாப்பிட்றா அப்படின் பொழுது அது ஒரு பெரிய அதிர்ச்சியான விஷயமா இருக்கும். இதெல்லாம் தாண்டி இந்த படத்தில் நிறைய கேரக்டர்லாம் வந்து கொண்டு வந்து இது பண்ணியிருக்காங்க. குறிப்பாக அந்த ஹீரோவுடைய ஃப்ரெண்ட்ஸு ஒரு ரூமுக்குள்ளேயே இருப்பாங்க. வந்து ரூமுக்குள்ளேயே பயங்கர ஜாலியாக இருப்பாங்க. வந்து சும்மா சரக்கு போடுறது, தம் அடிக்கிறது, அமக்கலம் பண்ணிட்டு இருப்பாங்க. அதில் ஒரு கேரக்டர் ஒரு ஒரு ஆப்பிரிக்கன் மாதிரி ஒருத்தரை வந்து ஒரு ஈசிங் சேரில் அப்படியே படுக்க வச்சுருப்பாங்க. அது என்னடா இந்த ஆளை படுக்க வச்சுருக்காங்கன்னா, அவன் கிடக்கிட்டா நம்ம போய் வெளியே போய் சுற்றலான்ட்டு அந்த கேரக்டர் அப்படியே தான் இருக்கும். அது எதுவுமே இது பண்ணாது. அப்போ என்ன பண்ணாரோ, என் ஃப்ரெண்டுக்கு ஒரு பர்த்டே,
ஒரு சின்ன ஒரு பார்ட்டி ஒன்று வச்சுருக்குறோம், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி கல்யாணியை கூப்பிடுவாப்புல ஹீரோ. கூப்பிட்ட உடனே சரி அவள் எதுவும் பதில் சொல்ல மாட்டா, வரலன்னு. இந்த பார்ட்டி நடந்துட்டு இருக்கோம். ஒரு கதவு தட்டுற சத்தம் கேட்ட பிறகு அந்த ஹீரோ, டே யாராவது ஃபுட் ஆர்டர் பண்ணீங்களாடா அப்படின்னு. இல்லை எதுவும் ஆர்டர் பண்ணலையே அப்படின்னு. ஒரு பெண்ணு போய் திறந்த உடனே ஹீரோ பேரை சொல்லி இங்கே பாரு அப்படின்பொழுது கல்யாணி பிரியதர்ஷன் நின்றுட்டு இருக்க அந்த காட்சி பார்த்துட்டு எல்லாரும் அப்படியே அதிர்ச்சியாக, வா ஒரு சூப்பரான பொண்ணு அந்த ரூமுக்குள்ளே வரப்போறானோடனே பயங்கர இதுவாங்க, ஒருத்தர் தலை சிவா எல்லாம் பண்ணுவாங்க. இந்த கோமா ஸ்டேஜில் இருந்தால இந்த நபர் வந்து ஒரு ஆப்பிரிக்கன் ஒரு இளைஞர் வந்து படுத்துருப்பால, அவன் எழுந்து நிற்பான் வந்து அது தியேட்டரே கிளாப்ஸ் அள்ளிடும். அது மாதிரி வந்து நிறைய சீன் சிரிக்க வைக்கிற மாதிரி இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோ வந்து பொட்டுக்குன்னு மயக்கடிச்சு விழுந்துருவார் வந்து தபால் அது என்னன்னு தெரியும் வந்து அந்த இடத்துலலாம் தியேட்டரே சிரிக்க ஆரம்பிக்குது வந்து. ரைட்டு, இந்த பெண்ணிற்கு எப்படி ஒரு சூப்பர் ஹீரோ பவர் கிடைச்சது, இந்த பெண் வந்து எப்படி எல்லாத்தையும் வந்து ஒரு என்ன சொல்கிறது வந்து ஒரு துப்பாக்கி குண்டு உள்ளே வாங்கினா கூட அதை பற்றிலாம் கவலையப்படல, அசால்ட்டாக பாட்டுன்னு போயிட்டே இருக்கா. இந்த பெண்ணு ஏன் வந்து இந்த பெங்களூருக்குள்ளே வந்தால், இந்த பெண்ணு ஏன் இங்கே வந்து ஒரு சம்பவத்தை பண்ண போகிறாள், இதற்கான காரணம் என்ன, இவளுக்கு எங்கேருந்து இந்த பவர் கிடைச்சது அப்படின்ற விஷயம் ஒரு ஃப்ளாஷ்பேக்குள்ளே போகிறாங்க. அந்த ஃப்ளாஷ்பேக் ஒரு வழக்கமான ஒரு 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 காட்டில் நடக்கிற ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி நமக்கு தெரிஞ்சாலும் அந்த கதை சொன்ன விதம் ரொம்ப நல்லா இருந்தது. அது நிறைய படங்களில் பார்த்துருக்கோம், ஆனால் சொன்னது நல்லா இருந்தது. சரி ஓகேங்க, இதெல்லாம் தானே இந்த படத்தை வந்து போர் அடிக்காமல் போகுதா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும்போது எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கடன்னு போன மாதிரி இருக்குங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் போயிடுச்சு. செகண்ட் ஹாஃப் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியலையா, இல்லை இந்த கதையை எப்படி கொண்டு போகிறதுன்னு தெரியல. நான் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு போன பிறகு அடுத்து என்ன இதை கொண்டு போகணுன்ற ஒரு விஷயம் வந்து இயக்குனருக்கு பெரிய சவால் வந்து. அப்போது சில காட்சிகள் ஸ்க்ரீன் பிளேயில் சில குளறுபடிகள் இதெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறி ஆடியன்ஸ் அப்படியே மெதுவாக கொண்டு போய் என்னப்பா ஒரு விறுவிறுப்பே இல்லைன்னு கொண்டு போயிட்டு கிளைமேக்ஸில் ஒரு விஷயத்தை வைக்கிறாங்க. ரைட்டு, சாப்டர் 1 சந்திராவோட முடிச்சிருக்கு. இதெல்லாம் மீறி இந்த படத்தில் ஆர்டிஸ்ட் எப்படி அப்படின்போது இந்த படத்தை வந்து துல்கர் சல்மான் தான் தயாரிச்சிருக்கிறார் அப்படின்ற விஷயம். அப்போ தயாரிச்சிருக்காருன்னா அவர் நடிச்சிருக்கணுமே, வராரு ஒரு கேமியோ வராரு. அவர் மட்டும் வரலைங்க, சோபின் வராரு ஒரு கேமியோ. அப்புறம் பார்த்தா டொவினோ தாமஸ் வராரு. இவங்கெல்லாம் எதுக்கு கேமியோ ரோல் பண்ணியிருக்காங்க புதுசு நமக்கு கேட்போம் இல்லைங்களா. இந்த மல்டி ஸ்டார்ஸ் படங்கள் அவங்களாம் ஸ்பேஸ் கொடுத்துருக்கீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும். இந்த படத்தில் இவங்களெல்லாம் ஸ்பேஸ் இருக்குது, ஆனால் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் நீங்கள் தேட்டரில் போய் பாருங்கள். ஓகே, கல்யாணி பிரியதர்ஷன் எப்படி பண்ணியிருக்காங்க, மாநாட்டில் பார்த்த அந்த பண்ணி. அப்புறம் இருதயம் அந்த ஒரு சாங் வந்து ஒரு சூப்பர் ஹிட்டு இன்றைக்கி வரைக்கும் பார்த்தீங்கன்னா. கல்யாணி பிரியதர்ஷன் வந்து அப்படி இங்கே தமிழ் மக்களும் கொண்டாடுறதுக்கான காரணம் வந்து அந்த இருதயம் படத்துடைய சாங் வந்து. மாநாட்டில் கூட பார்த்தீங்கன்னா சிம்புவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்தீங்க, கல்யாணி கொடுத்தீங்களாப்பா அப்படின்ற ஒரு கேள்வியெல்லாம் இருந்தது. ஒட்டு மொத்தமாக நான் வந்து ஒரு கதையின் நாயகி, எனக்கும் நிறைய திறமைகள் இருக்குது, இந்த படத்தை பாருங்கப்பா, லோகோ வந்து பாருங்கள், நான் என்ன சம்பவம் பண்ணிக்கிறேன்ற அளவுக்கு சூப்பராக பண்ணியிருக்காங்க கல்யாணி வந்து. அதில் எந்த குறையும் இல்லை. நிறைய லாஜிக் மிஸ்டேக்கள் கேள்வியெல்லாம் கேட்க தோணாலும் வந்து படத்தினுடைய திரைக்கதையில் இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் அதுலேயும் வந்து விறுவிறுன்னு கொண்டு போகிற அந்த டைரக்டருடைய திறமை அப்படியே போகுது. செகண்ட் ஹாஃபில் நிறைய கேள்விகள்லாம் கேட்க வைக்குது. ரெண்டாவது முக்கியமான ஒரு விஷயம், ரத்தம் சம்மந்தப்பட்ட ஒரு 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 விஷயம் சொல்லியிருக்காங்க. அதுக்கு நிறைய லாஜிக்கான கேள்வியெல்லாம் கேட்க வைக்குது. இதெல்லாம் மீறி போனோமா நம்ம ஒரு சூப்பர் ஹீரோ படம், ஒரு ஜாலியான படம், ஒரு ஒரு பார்க்கறதுக்கு ஒரு விறுவிறுப்பான படம், ஒரு கதை சொல்கிறாங்க ஒரு ஃப்ளாஷ்பேக்கில், அந்த மாதிரியான ஒரு கதையாக இருந்து ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் அந்த படத்துக்காக நம்ம செலவு பண்ணால் ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க போய் பார்க்கலாம் வந்து. அதனால தான் மலையாள ஆடியன்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படி கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. தமிழ்லையும் பார்த்தீங்கன்னா நான் போன தேட்டரில் ஃபுல்லுங்க வந்து ஹவுஸ்ஃபுல்லாக இருக்குது. மலையாள வெர்ஷன்லேயும் வந்து ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நிறைய நல்ல ஓப்பனிங் கிடச்சிருக்கு. முக்கியமாக வந்து கதையின் நாயகி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா, தமிழில் ஒரு பெரிய ஒரு கேட்டை திறந்துருக்காங்க கல்யாணிக்காக வந்து. இங்கேயும் கதையின் நாயகியா இன்னத்துக்கு போய் ஒரு 5 பேராவது கதை சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, லோகோ படம் என்ன அப்படின்னா நான் திரும்ப சொல்கிறது தான், நீங்கள் போய் ஒரு படத்தை பார்க்கலாம்பா அப்படின்னு நினைக்கும் போது நீங்கள் போய் பார்க்கலாம் வந்து. சரி, இதில் ரத்தம் வெட்டு குத்து இதெல்லாம் இருக்குது. ஓகே, குழந்தைங்களுக்கான படம் கிடையாது, நீங்கள் போய் பார்க்கலாம். ஒரு சூப்பர் ஹீரோ படம் தான் இது. மற்றபடி இது மலையாள ஆடியன்ஸ் கொண்டாடிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு அந்த ரசனை பிடிச்சிருக்கு. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.